மூன்றாவது ஜாடிங்கிறது உங்களுடைய ப்ளே அக்கௌண்ட்டாக இருக்க போகுது. இதில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் இல்லையா, அந்த தொகையை தான் போட்டுட்டு வர போகிறீங்க. உங்கள் வருமானத்திலிருந்து 10% இந்த மூணாவது ஜாடியில் போடுவீங்க. இந்த ஜாடியில் நீங்கள் சேமிக்கிற பணத்தை எந்த விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான விஷயங்கள்னு சிலது இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு நல்ல படத்துக்கு போய் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை மாதம் மாதம் பியூட்டி பார்லர் போகிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு, அதுக்காக இருக்கலாம். இல்லைனா உங்கள் குடும்பத்தோட நீங்கள் வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் செலவுகள், இது எல்லாத்தையுமே இந்த ஜார்ல போட்டிருக்க பணத்தை எடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்ல போடுற பணம் அப்படிங்கிறது உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம என்ன பண்ணிடுறோம், பொதுவா பணம் சம்பாதிக்கிற ஜர்னில இறங்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய சமயத்துல சேமிக்கிறேன் சொல்லிட்டு நம்மளுடைய சந்தோஷங்களை கவனிக்க தவறிடுறோம். அந்த மாதிரியான ஏக்கங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹார்வ் இந்த அக்கௌண்ட்டை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜார்ல நீங்க போட்டு வைக்கிற பணத்தை கண்டிப்பா அந்த மாசத்துக்குள்ள செலவு பண்ணிடணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் அவர் போடுறாரு.